லார்ட் ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த யோவான் எழுதின முதலாவது நிருபத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த யோவான் 5 புத்தகங்களை புதிய ஏற்பாட்டிலே நமக்காக எழுதி தந்திருக்கிறார். ஒரு சுவிசேஷம் மற்றும் 3 நிருபங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய 5 புத்தகங்கள். இதில் 1 யோவான் என்று சொல்ல அழைக்கப்படுவதான யோவான் எழுதின முதலாவது நிருபம் இங்கே கிறிஸ்துவினால் உண்டாகும் ரட்சிப்பை குறித்து, விசுவாசிகளுக்கு அதனால் ஏற்படும் பலனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதே வேளையிலே கள்ள புத்தகத்தினால் உள்ள குழப்பத்தை குறித்து எச்சரிப்பாக இந்த நிருபம் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதலாவது நிருபத்திலே முதலாவது அதிகாரத்திலே ஜீவ வார்த்தையை குறித்து அங்கே அப்போஸ்தலர் வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே விசேஷத்திலே யோவான் சுவிசேஷம் முதலாவது வார்த்தையில் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லி, அந்த வார்த்தை தான் தேவகுமாரனாகி மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்ம வாசம் பண்ணும்படியாக வந்தார் என்பதை தெளிவுபடுத்தியவர் இப்பொழுதும் அதே ஜீவ வார்த்தையை கொண்டு தான் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை என்று சொல்லி கிறிஸ்துவை இங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையில் தான் ஒளி இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரோடு கூட ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும். அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை பரிசுத்தமாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரத்தில் பாவம் செய்யாதபடிக்கு இதை உங்கள் எழுதுகிறேன் என்று சொல்லி அந்த சில காரியங்களை அப்போஸ்தலர் நமக்காக தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமது பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நமது பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்ய பலியாக இருக்கிறார் என்று சொல்லி, இதோ நான் புதிய கற்பனை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அங்கே இருள் நீங்கி மெய்யான ஒளியை பெறுவதற்கு அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எழுதி காட்டுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. தேவ அன்பு அது நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிருபம் நமக்கு தெரிவிக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உண்டான எல்லாம் பிதாவினால் உள்ளத்தில் உண்டானவை அல்ல, அவை உலகத்தில் உண்டானவைகள். உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவன் சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை குறித்து அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார்.
ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சாந்தமே அவருக்குள் நாம் அசையும், அவருக்குள்ளே நாம் வாழ வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று சொல்லி ஒரு பரிசுத்தத்தை அங்கே நாம் எடுத்துரைக்கதை குறித்து நாம் பார்க்க முடியும். அதே வேளையிலே அவருடைய கட்டளையாகிய ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதலாய் குறிப்பிட்ட கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது என்று சொல்லி அன்பை தெரிவிக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அவர் தாமே நம் மீது அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவானுடைய அன்பு அந்த ஜீவனை நமக்காக கொடுத்த அன்பு. கர்த்தர் சாந்தி மகிமை உண்டாவதாக. அந்த அன்புக்கு இணை இல்லை, ஈடு இல்லை. அந்த அன்பை காண்கிற நாமும் நமது வாழ்க்கையிலும் அந்த அன்பை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான்காவது அதிகாரத்திலே ஆவிகளை சோதித்தறியுங்கள், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல என்று சொல்லி அங்கே அந்த ஆவிகளை சரியாக பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே வேளையிலே தேவன் எப்படி அன்பாக இருக்கிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்மை ஒப்பு கொடுத்ததின் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். கதிரபசாத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அன்பை நாம் அறிந்திருக்கிற நாம் அந்த அன்புக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். தேவனத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை நாம் அவர் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி அந்த அன்பை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறார். 5வது அதிகாரத்திலே தேவகுமார் மீது விசுவாசம், உலகத்தை தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவகுமாரனை என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வியை அப்போஸ்தலர் வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து விசுவாசத்தின் நிச்சயங்களை குறித்து அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. தேவனால் நாம் உண்டாயிருக்கிறோம். ஆம், இந்த பொல்லாங்கனை விட்டு நாம் விலக வேண்டும். பொல்லாங்கனுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் தேவனால் பிறந்த நாம் நம்மை பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ளாய் நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது வார்த்தை பரிசுத்தம், அந்த வார்த்தையே நமக்கு சத்தியம், அந்த வார்த்தையே நமக்கு வெளிச்சம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. அந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.